ஸ்கேம்ன்றதே வேரியஸ் கைண்ட்ஸ், நிறைய விதமான ஸ்கேம்ஸ் இருக்குது. 1920s தோன்றுனது தான். வீட்டுக்குள்ளேயே இருந்து ஈஸி மணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும், இதை நான் எப்படி இமீடியட்டாக டபுள் பண்ணுறது. இந்த லோனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு அவங்க உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போதே அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது சுச்சுவேஷனு, இது ஈஸி தான், நம்ம நாங்கள் ஈஸியாக கொடுத்துருவோம், இமீடியட்டாக 5 மினிட்ஸில் உங்களுக்கு காசு வரும். கிரெடிட் கார்டு ஸ்கேமு, டெபிட் கார்டு ஸ்கேமு, இப்படி ஸ்கேம்லேயே வந்து வெஹிக்கிள் கார் வச்சுருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி லோன் தரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரமே இருக்காது எதுவுமே. சைபர் கிரைமில் இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, cybercrime.gov.in அப்படின்ட்டு. அதில் நீங்கள் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடணும். சோன்னு நீங்கள் இல்லை இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம்னு ஃபோன் பண்ணி என்னை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த சைபர் கிரைம் போர்ட்டல்லேருந்து உங்களோட லோக்கல் ஸ்டேஷன் எதுவோ அங்கே போயிட்டு இது கனெக்ட் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு. சார் முன்னெல்லாம் வந்து வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம விதவிதமாக பூட்லாம் போட்டு வச்சுருப்போம் திருட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் ஒன்றே திருடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேம் வந்து நிறைய வகையில் வந்துக்கிட்டு இருக்கு. மனிதர்களோட பேராசை தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு பார்க்குறேன். ஓகே. ஏன்னா ஸ்கேம்ன்றதே வேரியஸ் கைண்ட்ஸ், நிறைய விதமான ஸ்கேம்ஸ் இருக்குது. 1920s தோன்றுனது தான் ஸ்கேம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ஈஸி மணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும், இதை நான் எப்படி இமீடியட்டாக டபுள் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறதுன்ற ஆசை இருக்கும். அந்த லோன் ஸ்கேம் இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஈஸி அக்சசபிள் லோனாக இருக்குது. அப்ளிகேஷனில் போயிட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரி வெரி ஈஸிங்க. அந்த லோனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு அவங்க உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. எல்லா டேட்டாஸுமே எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டே உங்ககிட்ட வந்து எக்ஸார்பிடண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, உதாரணத்துக்கு 15,000னா 14,000 அது 13,000 நம்மளுக்கு தருவாங்க, அப்படி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ரிமைனிங் காசு கொடுக்குறாங்களா, ரொம்ப டென்யூர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். 7 days 15 days அது மாதிரி டென்யூர் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சும்மா நம்ம பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பாங்க, டக்குன்னு இமீடியட்டாக கிடைக்கும் அர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறது. இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போதே அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. அப்படியே மேடம் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு லோன் வேணும், என்ன டீட்டெயில்ஸு ஏதுன்னு கேட்கும்போதே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது சுச்சுவேஷனு, இது ஈஸி தான், நம்ம நாங்கள் ஈஸியாக கொடுத்துருவோம், இமீடியட்டாக 5 மினிட்ஸில் உங்களுக்கு காசு வரும். காசு வர்றது மட்டும் தான் பெருசாக பார்ப்பாங்களே தவிர அதோட கான்சிக்வன்சஸை டிஸ்க்ளைமர் யாருமே படிக்கிறது இல்லைங்க. ஒரு சுச்சுவேஷன்னா அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை, அங்கேயே 90% புரிஞ்சுக்க முடியும். அதை படிக்காத சிலருக்காக தான் அந்த பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற சில இன்னோசென்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசி இமீடியட்டாக தரோம், எனக்கு இந்த மாதிரி உங்கள் கேவைசி கொடுங்க, சில பர்மிஷன்ஸ்லாம் வேணும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அக்சஸ் வாங்கிட்டு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. 7 நாள் பார்ப்பாங்க, 8வது நாள்லேருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், அசிங்கமாக பேசுவாங்க. உங்கள் ஆல்ரெடி நீங்கள் பர்மிஷன்ஸ் கொடுக்கும்போதே உங்கள் கான்டாக்ட் அக்சஸ்லாம் கொடுத்துருவீங்க. உங்கள் கான்டாக்ட் அக்சஸ் கொடுக்கும்போதே நீங்கள் பாதி காலி, இங்கேயே போயிடுச்சு, உங்கள் ஸ்கோர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி ஹராஸ் பண்ணுவேன், நீ வந்து காசு வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் எவிடன்ஸ் கொடுத்துருவேன், மரியாதையாக காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹராஸ் பண்ணி, அது ரிகவரி ஏஜென்சி வந்து அந்த மாதிரி ஹராஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். கிரெடிட் கார்டு ஸ்கேமு, டெபிட் கார்டு ஸ்கேமு, இப்படி ஸ்கேம்லேயே வந்து வெஹிக்கிள் கார் வச்சுருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி லோன் தரும். ஓகே, கார் வச்சுருக்கீங்களா அதை பேஸ் பண்ணி லோன் தரும், பைக் வச்சுருக்கீங்களா அதை பேஸ் பண்ணி லோன் தரும் அப்படின்ட்டு
அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பிரகாரமே இருக்காது எதுவுமே. புரியுது. இந்த லோன்னால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ஸ்கேமு அடுத்து வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் மூலியமாக நம்மளுடைய டேட்டாஸ் அண்டு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் பறி போகிறது இல்லை. அது வந்து புஷ் மெசேஜஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் இந்த மாதிரி இந்த மெசேஜை நீங்கள் ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் சும்மா இருக்கீங்களா, வேலை இல்லையா, நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு காசு தரும் அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு பேக்கேஜ்குள்ளே கூட்டு போவாங்க. அந்த பேக்கேஜ்குள்ளே என்ன நடக்கும்னா they won't explain you any of the product details. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்காகவோ இல்லை நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுக்காகவோ ஷேர் பண்ணுறதுக்காகவோ தான் நீங்கள் போகிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க உள்ளே நடக்கிறதே சிஸ்டமே வேறு. ஓகே, MLM ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க இது. சரிங்களா? உள்ளே போனீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இல்லாத பொருளை விற்க சொல்லுவாங்க, இல்லாத பொருளை வந்து காசாக்க சொல்லுவாங்க, லைக்கு ஷேர்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்படி சொல்லி உங்களை உள்ளே கூப்பிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடக்கும். உங்களை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க லூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் உங்கள் கிட்ட இருந்தும் லூட் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைமில் வந்து வந்த ஸ்கேம்ஸ் அப்படின்னு நான் நியூஸில் பார்க்கும்போது உங்களை யாராவது இதுமாரி நீங்கள் இந்த கேஸில் மாட்டிருக்கீங்க, நீங்கள் வரணும், இந்த கேஸ்லேருந்து உங்களை வெளில எடுக்கணும், இந்த அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஸ்கேம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அது பேர் DHL ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இப்போ அது நிறைய விதத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. புவர் இன்னோசன்ட் பீப்புளுக்கு ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, கோவாவில் மாட்டியிருக்கு உங்கள் கொரியர் ஒன்று, அந்த கொரியரில் வந்து ட்ரக்கை ட்ரெஸ் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரக்கை வந்து உங்கள் பேரில் தான் வந்திருக்கு இந்த கொரியரு, நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஆளுங்களுக்கு டக்குன்னு பயம் வந்துடும், என்னடா ட்ரக்குன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சார் இல்லை ஏன் நான் இல்லை, அது ஏன் வெரிஃபிகேஷன் கிடையாது, நான் பண்ணல அப்படிலாம் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் KYC கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு KYCயை வெரிஃபை பண்ணிடுவாங்க. KYCயை வாங்கிட்டு இல்லை நீங்கள் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களை வந்து இப்போத்துக்கு நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருங்க, வீட்டுக்கு லோக்கல் போலீஸ்லேருந்து ஆள் வருது அப்படி சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவலி பேசுகிறவங்கெல்லாம் வந்து டக்குன்னு போலீஸ் மாதிரி வருவாங்க, ஜட்ஜ் மாதிரி வருவாங்க, பெரிய பெரிய ப்ரொஃபைலில் இருக்கவங்க மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ப வச்சுருவாங்க. ஓகே, படித்தவங்களே ஏமாறுறாங்க, அப்போ படிக்காதவங்க புரியுது. அப்போது அவங்களே போலீஸ் மாதிரியோ ஒரு ஹை ப்ரொஃபைல்டு பர்சன் மாதிரி வரும்போது அவங்க உண்மைன்னு நினச்சி அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்ற பேரில் வீட்லேயே இருப்பாங்க. இப்படி சுமார் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த கப்புள்ஸும் இருக்காங்க. இதில் நான் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, நான் மாட்டிட்டேன்ப்பா, இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது என்னன்னு தெரியல, ஓகே நம்ம போலீஸ்டே போயிடுவோம் அப்படிங்கும் போது சைபர் கிரைம். ஓகே, சைபர் கிரைமில் இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, cybercrime.gov.in அப்படின்ட்டு. அதில் நீங்கள் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடணும். சோன்னு சொல்லிட்டு சோன்னு நீங்கள் இல்லை இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம்னு ஃபோன் பண்ணி என்னை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த சைபர் கிரைம் போர்ட்டல்லேருந்து உங்களோட லோக்கல் ஸ்டேஷன் எதுவோ அங்கே போயிட்டு இது கனெக்ட் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு. அப்போ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், இல்லை நான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு நீங்கள் போலீஸான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரேக் அவுட் மூமெண்ட் உங்களுக்கு வந்து ஆகணும். கண்டிப்பாக வரலன்னும் போது நீங்கள் வந்து ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். அதேமாரி சார் உங்களுடைய பார்சல் ஒன்று இங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க சார், நாங்கள் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்கேம் இருக்குல்ல, இது ஒரு வைரல் சேம் பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, விதங்கள் வேற. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம ஃபவுண்டர் பொன்சி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்டின்ல வந்து நான் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி இது உண்மையாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வியுமே கியூரியஸ் இருக்குது எனக்கு. நீங்கள் யூகேல செட்டில் ஆகணும்னு விரும்புகிறீங்களா? அதாவது என்ன செட்டில் இன் யூகே, இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது ஒரு ஃபார்மாக கூட இல்லை, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம்ல லிங்க்டின்ல, அதுமாரி தான் வருது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேம் தாங்க. ஓகே, ஜாப் ராக்கெட்டிங் ஸ்கேமு இது மாதிரி டைப் சொல்லலாம். இது என்னன்னா லிங்க்டின்ல யாருப்பா அதிகபட்சம் வேலை ப்ரொஃபஷனல்ஸ் வேலை ரிலேட்டடாக பேசுறது, வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க, ஹையரிங் இருக்குன்னு போஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிகம். அதில் ஆமாம், அதிகமாக இருக்குது ஜாப் சீக்கர்ஸ்.
ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேம். அதாவது யாரையுமே சும்மா விடுறது இல்லை இவங்க. வேலை இல்லாதவன், இருக்கிறவன், காசு இருக்கிறவன், இல்லாதவன், எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறது தான் இவங்களோட இன்டென்ஷனு. இப்போ வந்து இதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் வந்து ஜாப்ஸ் அவைலபிள் இன் ஸோ கண்ட்ரீஸ் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் லிங்க்டின்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் பர்சன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கனடா ஆஹா அப்படின்னு போகலான்னு ஆசைப்படுவீங்க. லைஃப் செட்டில்டு போயிட்டு அங்கே என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அவங்க உடனே வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. உங்கள் நம்பரை அதில் நீங்கள் இமெயில் ஐடி அதில் கேட்பாங்க, உங்கள் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதில் போட்டிங்கனாலே அது ஒரு பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே போய்டும் உங்கள் நம்பரு. உங்களை டார்கெட் பண்ணுறதுக்காகவே வந்து அப்பப்போ ஒரு சுழற்சி முறையில் வந்து உங்களை ஒரு டீமாக கூப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ ப்ரொஃபஷ்னல்ஸ் பேசுகிறாங்க அப்படின்வாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு சிவிலாம் நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு மட்டும் ரெடி ஆகணும், இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறதுக்கு ட்ரைனிங் கூட கொடுப்போம், ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டணும், அந்த அமௌண்ட் டோட்டலி ரீஃபண்டபிள், உங்களுக்கு ஜாப் கிடைக்கலனா அப்படின்வாங்க. ஓகே, டோட்டலி ரீஃபண்டபிள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து நம்பிடுவோம். அந்த அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ரீஃபண்டபிள்ன்றாங்களே, ஜாப் கிடைச்சோன்னே வந்துட்டு போகுது, ஜாப் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், ஜாப் நம்மளுக்கு உண்மையாக கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ப்ரொசீட் ஆவீங்க. சரி ஓகே நான் கட்டுறேன், எனக்கு வேலை மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கிறவன் கொடுத்துருவான். இல்லாதவன் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி, இல்லாதவன் கடன் வாங்குவான், ஏதோ ஒன்று நம்மளுக்கு லைஃப் செட்டில் ஆகும், கடன் வாங்குவான், நகையை அடமானம் வைப்பான். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, 1 லட்சத்தை கட்டிடுவாங்க, வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவான், வேலை கிடைக்காது. அட் த எண்டு அவனுக்கு வேலை கிடைக்காம அவனை ஏமாற்றிட்டு போனது தெரிய வந்தவொடனே ஒன்று டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லை பொண்டாட்டியோட நகையை ரெக்கவர் பண்ண முடியாமல் வீட்டில் அசிங்கப்பட்டு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. இது ஒரு ஃப்ராட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆனால் பணம் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, ஜாப் ராக்கிட்டீங்களா, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தான். ஓகே, அது ரெக்கவரி ஆகிறதுக்கு டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஆனால் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு ஜுடிஷியரி மூலயமா கேஸ் போட்டு அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். சொல்கிற அமௌண்ட் வந்து 1 லட்சம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோம். ஆனால் இதுவே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு 100 பேர் 200 பேரை ஏமாற்றிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு 200 பேர்னா எவ்வளோ ஆச்சு? ஆமாம், எங்கேயோ போய் நிற்கிதுல்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் போய் கொடுத்துனீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ரிகவரிக்கு இப்போ ஜுடிஷியரி மூலயமா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஜுடிஷியரி வந்து அவங்களுக்கு ரிமாண்டு கொடுத்துரும். ரிமாண்டு கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிகவர் பண்ணலாம். அவங்க அசெட்ஸ் மூலயமா உங்கள் அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டாவில் வந்து இப்போ ஏன்னா இந்த ஃபாலோவர்ஸ் மோகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸை வந்து உருவாக்கிக்கணும். உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுமா, இந்த ஃபாலோவர்ஸுக்கு இந்த ஃபாலோவர்ஸுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியிலேருந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அகெயின் அந்த மணி டெஃபினட்டாக இது வந்து பே பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இதில் செலிபிரிட்டிஸே இருக்காங்க. ஓகே, செலிபிரிட்டிஸே இருக்காங்க. செலிபிரிட்டி உங்களை ஃபாலோ பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே திஸ் மச். புரியுது. அதுமாதிரி நிறைய துண்டு சீட்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு இடத்துக்கும் போகும்போதும் வரும்போதும் இதை நீங்கள் ஓகே உங்களுக்கு குலுக்கல் முறையில் நாங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது நோட்டீஸு, பிட் நோட்டீஸு, இது எல்லாமே ஸ்கேமோட அறிகுறி தான். ஓகே, எனிதிங் ஃபார் ஃப்ரீ இஸ் அட் ஹை ரிஸ்க். ஏதோ ஒரு எனிதிங் ஃபார் ஃப்ரீ. ஓகே, அதுதான் நான் சொல்லவே விரும்பலைங்க. எனிதிங் ஃபார் ஃப்ரீ இஸ் அட் ஹை ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, குலுக்கல் முறையில் கார் வாங்கினதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, குழுமணாலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தோடு போயிட்டு அந்த பேக்கேஜை ரிசீவ் பண்ணலான்னு போவீங்க. ஆனால் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராப் இருக்கும். உட்கார வச்சு, சார் உங்களுக்கு பேக்கேஜெல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஈஸி தான், நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு 45 மினிட்ஸ் உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை வாட்டி போயிட்டு வரலாம், நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன் வேறு அவங்களுக்கு. ஸோ அவங்க கொடுக்குறது உங்களுக்கு 2 days பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சார் 2 days கொடுக்குறேன்,
ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, எஃபோர்ட் எடுத்து வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு 2 days கொடுத்து தான் ஆகணும், ஐ டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பாருங்கள் சார், இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி குளுமணாலி போயிட்டு வரணும்னா எவ்வளோ சார் ஆகும்? பாருங்கள், குளுமணாலி போயிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு போயிட்டு வரணும்னா தட் டிஃபர்ஸ். இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10,000 போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கேட்டால் நீங்கள் ஒரு 20,000 போயிட்டு வர ஆளாக இருக்கலாம். அம்பானியை கேட்டால் அவர் ஒரு ரேட் சொல்லுவார். அது மாதிரி இட் டிஃபர்ஸ். ஆனால் உங்கள் பேக்கேஜ், உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் சொல்லுவோம். சார் எப்படி சார் நீங்கள் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸா இல்லை இந்த மாதிரி ரேடிசன்லாம் கிடைக்கும், அப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே குறுக்கி கொண்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க கொடுக்குறது அந்த 50,000 பேக்கேஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பீரியட் டு தட் பீரியட் அப்படின்னு அவன் ஒரு டிஸ்க்ளைமரில் அவன் நிறைய வச்சுருப்பான். ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் எந்த ஒரு மால்ஸுக்கு போனாலுமே வாசலில் உங்கள்கிட்ட ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் குழுக்கிற முறையில் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். எல்லாருமே அதில் குழுக்கிற முறையில் தேர்ந்தெடுப்பேன், நானும் முட்டாள் ஆனவன். ஆனால் அங்கே போனால் கடைசியாக ஒரு வார்த்தை, சார் ஓகே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அதை சொல்லுங்களேன், ஒரு 2,000 1000 அதை பண்ணலாமே, இன்கம் பேஸ் பண்ணி அதை சம்பாதிக்கிறீங்க, அப்போ அதை பண்ணலாமே. அப்படிங்கும்போது ஏதோ எனக்கு 1000 ரூபாய் நீ கொடுத்துட்டு போயிடுப்பா வந்ததுக்கு கண்டிப்பாக அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தில் அவங்க இது பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த இடத்துலயும் ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவான். ஒரு 10 பேர் பக்கத்தில் உங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் காசு கட்டலைன்னா உங்க அந்த 10 பேர் முன்னாடி உங்களுக்கு பார்க்குற மாதிரி பாசிங்கும். ஆமாம், அந்த அசிங்கத்துக்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ வில் பி ஃபோர்ஸ்டு. கண்டிப்பாக. ஆனால் ஒரு சிலர் அவன் என்ன நினச்சா என்னன்னு போகிறவங்க இருக்காங்க, அது அவங்க தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக. நம்ம ஓகே வீட்டில் ஒரு பொருள் வாங்குறதே இஎம்ஐயில் வாங்குறது அது தப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் சிச்சுவேஷனில் அவங்க வாங்குறாங்க, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ போடுறீங்கன்னா அது உங்களுடையது, உங்கள் கண்பட நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணாது. ஏன்னா கடைசியாக நம்ம அந்த இடத்துல ஒரு பே பண்ணலங்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டு. உங்களை மாதிரி அவன் பிழைக்கணும்ல. ஆமாம், அவன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணால் தான் அவனுக்கு அவன் வீட்டில் அடுப்பெரியும். அதுதான் அவங்களோட ஜாபு. கண்டிப்பாக. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு டார்கெட்னு வச்சு இது மூலயமா பணம் பண்ணுற மாஸ்டராக தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆமாம், ஆக்சுவலாக இது ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ஒர்க்கர்ஸ், இவங்களோட வேலை அவங்க பண்ணுறதா. ஏன்னா அன்னைக்கு நான் சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா நான் இங்கே உள்ள எல்லாரையுமே நான் கேட்டு விட்டேன். நான் யாருக்கு தெரியும், அந்த ஆள் நான் இன்னைக்கு நைட்டு வருத்த கூட பட்டிருக்கலாம். ஏன்டா இந்த மாதிரி வேலை பார்க்குறோம், திட்டு வாங்கணும் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு வருத்த கூட பட்டிருக்கலாம். ஆனால் மாஸ்டர் இஸ் லைபிள். அவங்க தானே இதுக்கெல்லாம் ட்ரிகர் பண்ணுறாங்க. ஒரு மனிதனோட வீக்னஸை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது தானே இங்கே இயல்பாக இருக்குது.